ஆதிவியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற காணொளி இலங்கையினுடைய தேசிய மொழியான சிங்கள மொழி. இந்த சிங்கள மொழி எங்களுடைய வடக்கு மாகாண என்னுடைய தமிழ் பிரதேசங்கள்ல இரண்டாம் மொழியாக கூறப்படுகிறது. இந்த இரண்டாம் மொழி சிங்கள மொழியை சூர்யா ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனம் இலவசமாக கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த சூர்யா ஃபவுண்டேஷன் என்றது யார் என்று கேட்டால், முன்னாள் கல்வி அமைச்சரும் முன்னாள் சபாநாயகருமாகிய கரு ஜெயசூரிய அவர்களுடைய இந்த சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனம் இலவச சிங்கள கற்கிணறையே நடாத்தி அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்வை இன்றைய தினம் சுதுமலையில் இருக்கக்கூடிய குபேர மகால் மண்டபத்தில் நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனரும் முன்னாள் கல்வி அமைச்சரும் முன்னாள் சபாநாயகரும் ஆகிய கரு ஜெயசூரிய அவர்கள் இன்றைய தினம் வர இருக்கின்றார். அவர்களோடு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களும் வருகை இருக்கின்றார். அவர்களோடு சுவிஸ் நாட்டில் இருந்து வரக்கூடிய பிரமுகர்கள், ஏனைய வடக்கு மாகாண பிரமுகர்கள், ஏனையோர்கள் பலர் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வில் கலை நிகழ்வுகள், மாணவர்களுடைய சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வுகள் என்பன மிகச் சிறப்பாக ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டது. அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட ஆதிவியூ சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய காணொளிகளை பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். வாருங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் குபேர மஹால் மண்டபத்தில் மேல் பகுதியில் இருந்து நான் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு அதிதிகளை நான் இப்போ உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன். ஒருவரும் காரில் வந்துകൊണ്ടിருக்கிற விஷயத்தை தான் நான் இந்த மேல் பகுதியில் இருந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கேன். தொடர்ந்து இப்போ கொண்டிருக்கிற சுவிஸ் நாட்டினுடைய தூதரக மேலதிகாரி அவர் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அதிதியாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக எங்களுடைய சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆர் ஜெயசூரிய அவர்களும் வர காத்திருக்கிறார். அவர்கள் வருவதையும் நான் உங்களுக்கு மேலே இருந்து காணொலியாக காட்ட இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இவர்கள் இவர் உள்ளே போய் கொண்டிருக்காங்க. அதை தான் இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கணும்னு பாருங்கள். இப்போ பாருங்க, இந்த சிங்கள கற்கிணறிய கற்றவர்கள், அதாவது இந்த பாடசாலை சூர்யா ஃபவுண்டேஷனில் தங்களுக்கான சிங்கள கல்வியை கற்றவர்கள் சான்றிதழ் பெறுவதற்காக பெண்கள் ஒரு நிற சீருடையோடும் ஆண்கள் ஒரு நிற சீருடையோடும் மிக அழகாக உள்ளே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்பொழுது முன்னாள் சபாநாயகரும் கல்வி அமைச்சரும் சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனருமாகிய ஹரி ஜெயசூரிய அவர்கள் இப்போ காரில் வந்துருக்கார். அதை இப்போ உங்களை காட்டு. ஹரி ஜெயசூரிய அவர்கள் தான் இந்த சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் மூலமாக இலங்கை முழுவதுமே சகல மாவட்டங்களிலுமே சிங்கள கற்கிணறியை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றார். அதன் மூலமாக சிங்கள கற்கிணறியை முழுமையாக கற்ற பின்னர் அவர்களுக்கான சர்டிஃபிகேட்டும் அந்த விருதும் வழங்குகின்ற நிகழ்வை தான் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் சுதுமலை பகுதியில் இருக்கக்கூடிய குபேர மஹால் மண்டபத்தில் தான் இப்போ நடக்க போகுது. அதுக்காக தான் இப்போ கரு ஜெயசூரி அவர்கள் காரில் வந்துருக்குறார். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த இறங்கிட்டார். வேதநாயகம் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களோடு தோளிலே கை போட்டு பேசி கொண்டிருக்கிற காட்சியத்தை நான் இப்போ உங்களுக்கு மேலே கண்டு காட்டுறேன். இனி வாங்க கீழே போய் உள்ள எப்படி அவர்களுக்கான கௌரவம் மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வருடன் அழைக்கிறோம். Next we warmly invite to speak. அனைவருக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கம்.
ஹெல்த் இலங்கா நிர்வாகத்தினுடைய பங்களிப்புடனும் வகுப்பின் 8வது வருடாந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுக்கு கொண்டிருக்கும் ஹெல்த் இலங்கா மற்றும் சூரிய நிர்வாகத்தினுடைய பிரேம் ராஜா அவர்களை இந்த நேரத்தில் அரச இணைப்பு அதிகாரி சுவிஸ் தூதரகம் திருமதி சுசந்தி கோபாலகிருஷ்ணன், தேசிய நிகழ்ச்சி திட்ட தலைமை அதிகாரி சுவிஸ் தூதரகம் திரு ரஞ்சித் ஏதலக்க, இயக்குனர் மதிவண்ணன், அரசு இணைப்பு அதிகாரி சுவிஸ் தூதரகம் அவர்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம். திருமதி சுசந்தி கோபாலகிருஷ்ணன், தேசிய நிகழ்ச்சி திட்ட தலைமை அதிகாரி சுவிஸ் தூதரகம் அவர்களையும், திரு ரஞ்சித் ஏதலக்க, இயக்குனர் சூர்யா நிர்வாகம் கொழும்பு அவர்களையும், கௌரவ கேந்திரம் உதயரூபன், முன்னாள் ஜனாதிபதி மொழிபெயர்ப்பாளர் மற்றும் இணைப்பாளர் சூர்யா நிர்வாகம் அவர்களையும், திரு நடராஜா உமானா, வடமாகாண நிலைய பொறுப்பதிகாரி தேசிய மொழிகள் பிரிவில் வடமாகாணம் அவர்களையும், அவர்களை தொடர்ந்து திரு மகிந்த மொரகொல்ல, சூர்யா நிர்வாகம் கவர்னர் அவர்களையும் அழைத்திருக்கிறோம். கட்டை நிர்வாக ஆசிரியர்களையும் மங்கள வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கிறோம். மாகாண சபை உறுப்பினர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் வரவேற்பு நடனத்தினை வழங்கி வைக்குமாறு யாழ்ப்பாணம் 3ஆம் அணி மாணவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். Third batch students for the welcome dance. சசிகரன் வெளினி வட்டுக்கோட்டை 10ஆம் அணி மாணவியர்களை அன்புடன் அழைக்கிறோம். Next we warmly invite to speech Mrs. Sasikiran Belani, 10th batch students
வட்டுக்கோட்டை இலங்கா நிர்வாகத்தினுடைய பங்களிப்புடனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இலவச சிங்கள வகுப்பின் 8வது வருடாந்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்வை எமது சூரிய நிர்வாகத்தின் நிறுவனரும் முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகருமாகிய உயர் திரு கரு ஜெயசூரிய அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வின் திரு அந்தோணி பிள்ளை ஜெபனேசன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி மொழிபெயர்ப்பாளரும் சூரிய நிர்வாகத்தின் இணைப்பாளருமாகிய திரு தெய்வேந்திரம் உதயரூபன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வடமாகாண நிலைய பொறுப்பாளராக கம்பஹா சூரிய நிர்வாகத்தின் நிர்வாக உத்தியோகத்தரான திரு ARB புஷ்பகுமார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கௌரவ விருந்தினர்கள் வரிசையில் இறுதியாக கம்பஹா சூரிய நிர்வாகத்தின் திருமதி ஸ்ரீகண்ணவா மீளங்கட अपने विशेष आराधकयन सह गौरवनीय आराधकयन लेस महत्वपत सह गौरव सम्मान लबा हनिमत बन्नी अबगे आदरणीय देमापियन आदि सिसुन नव सिसुन शुभ फलन सह संभावनीय सिसुन वाई इदा आदरणीय पिलिगन्नट अभिसागरो दिनवा बोमस्तु. அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். குட் மார்னிங், ஆய்வுவான், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய மாணவர்களுக்கு முதலாவது நன்றி. எங்களுடைய இந்த 8வது සිංහල කැටගරි මානවරුடைய 500ට වැඩිම ළමයි සමදිග ලැබලා තියෙනවා. ඒ වගේම අපි දන්නවා මගේ භාෂාව දෙමළ භාෂාව මම දෙමළ විතර දන්නවා නම් මම ඒක පිළිගන්නවා.
high expectations and recognizes the great challenges. இந்த புதிய மாற்ற நிலையிலே நாங்கள் பார்க்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு நிலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதில் முதன்மைப்படுத்துவதற்காக தேசிய நல்லிணக்கம், அனைவரையும் ஒன்று சேர்த்த ஒரு சிறந்த பொருளாதார கட்டியமைக்கிற பங்கு மற்றும் சட்ட ஒழுங்கு இவற்றை நிலைநாட்டுவதற்கு ஒரு சிறந்த தருணமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இந்த தருணத்தை நாங்கள் எங்களுக்குள்ளேயே உடனடியாக பிரயோகிக்கப்படுத்த வேண்டும் என்பதை நான் கூற விரும்புகிறேன். At the first session of the Parliament last November, the President Aruna Dissanayake clearly stated his intention of his government to work on building a united nation without divisions based on ethnicity, on race or on religion. எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அண்மையில் நடந்த முதலாவது பாராளுமன்ற அமர்விலே அவருடைய உரையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த நாட்டிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி, அதாவது இனத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ வேறு எந்த ஒரு அடிப்படையிலும் எந்த விதமான வேறுபாடுகளும் இன்றி ஒன்றிணைந்த இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். අයිබෝවන් වණක්කම් මගේ කතාව මම ඉංග්‍රීසි භාෂාවෙන් කරනවා. හේතුව තමයි අපි සමග විදේශීය නියෝජකයන් සිටින නිසා. වගේම මගේ කතාව දෙමළ භාෂාවෙන් අපේ ස්වාන්ති මැතිණිය කරනවා ඇති. Honorable Governor of the Northern Province, our Chief Guest, and the Deputy Chief of the Swiss Embassy, the guest of honor, Honorable former parliamentarians, Mr. Saravanan Baban. Today also happens to be his birthday. I wish you many, many happy returns. Very respected honorable parliamentarians, distinguished guests, teachers, most importantly, our dear students, and the chairman of the Pradesh Sabha, and dear friends. It is always a joy and privilege to visit Jaffna. Every visit fills our hearts with immense happiness. Seeing the bright and smiling faces of our students here today, we as the Surya Foundations are reminded of the power of hope, resilience, and unity. Dear students, today marks a milestone in your journey. By learning Sinhala, you have taken a crucial step towards building bridges, not walls. You have acquired a skill that enables you to communicate with the majority of our Sri Lankan brothers and sisters. Communication is the foundation of understanding, and understanding is the seed from which trust grows. In the past, lack of understanding between communities led to mistrust. That mistrust caused unimaginable suffering, loss of lives, and destruction affecting Sinhala, Tamil, and Muslim population. But as you have shown today, history does not have to define us. Together, we can write a better future. This program is more than a language course. It is a journey of reconciliation, understanding, and unity. The Surya Foundation, with the support of the Swiss government, has undertaken this mission to foster integration across our diverse communities. I belong to one generation and you belong to another. It is our collective responsibility to ensure that mistakes of the past do not haunt the future. As citizens of Sri Lanka, our diversity is our strength. Whether Sinhala or Tamil,
we did not choose where we were born or the language we speak. It is an accident of birth. But we are united by something greater. We all belong to the human race. The Surya Foundation is proud to stand by you as you contribute to a united, peaceful and prosperous Sri Lanka. Through your efforts, you are not only breaking barriers, but also creating a legacy of hope for generations to come. We are deeply grateful to the government and the people of Switzerland for their generous support of this program. Your partnership has been invaluable in making this dream a reality. I also want to express our heartfelt thanks to His Excellency the Swiss Ambassador, the Deputy of Commission, and Mrs. Jocelyn Boyler, Susanti and other staff of the Swiss Embassy for all their support and the strength extended to us. To our dear students, I wish you a future filled with success, compassion and understanding. As you graduate today, remember that this achievement is not the end, but the beginning of a new chapter. You now have the tools to be ambassador of unity and change. You can go to any part of Sri Lanka and be able to communicate with every member in this country. That makes a big difference. I wish you success. Inia Nalakul Nandu. All the best. இந்த நிகழ்வினுடைய தலைவரும் சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறுவனருமாகிய ஹர ஜெயசூர்யா அவர்களால் சுவிஸ் நாட்டு சிறப்பு அதிதிக்கான சூர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் லவ்விங் மெமோரியல் என்ற நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்களுக்கான நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விடயம். வடக்கு மாகாண ஆளுநரை பிரதம அதிதியாக அழைத்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் முன்னாள் கல்வி அமைச்சர் கரு ஜெயசூர்யா அவர்கள். நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நமது சுவிஸ் தூதரகத்தினுடைய பிரதி தூதர் அவர்களே மற்றும் முன்னாள் சபாநாயகரும் இந்த சூரிய ஃபவுண்டேஷனுடைய நிறுவனமான கௌரவ கரு ஜெயசூர்யா அவர்களே மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற பெரியவர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்றால் நான் அரசாங்க அதிபராக கிளிநொச்சியில் இருந்த காலத்தில் அவர்தான் எங்களுடைய அமைச்சருடைய அமைச்சராக இருந்தார். பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சருடைய அமைச்சராக இருந்தார். அவர்களை நான் வேலை செய்ததில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு வித்தியாசமான நபராக நான் இப்பொழுது நாங்கள் அவருடைய காலத்திலே நான் வேலை செய்ததை வச்சு நான் பெருமைப்படுகிறேன். அப்புறம் அதோட சிறிய முரண்பாடு காரணமாக உடனடியாக தன்னுடைய அமைச்சு பதவியை விட்டு உடனடியாக வெளியேறிவிட்டார். அந்த காலம் நன்றாக நினைவிருக்கிறது. அதே போல் நாங்கள் அந்த அவருடைய இந்த சிந்தனையில் தான் அவர்தான் இந்த சூரிய ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபனமாக இருக்கிறார். அவருடைய இந்த காலத்திலே இந்த அவர் அந்த மிக முக்கியமான கவனம் செலுத்துகிற இந்த நாடு ஒரு ஒற்றுமைப்பட வேண்டும், அவைக்கிடையில் இனங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தீவிரமாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கி இந்த இதிலே பல பேருக்கு இந்த வடபகுதியிலே தமிழர்கள் சிங்களத்தை படிக்கவும் தென்பகுதியிலே இருக்கிற சிங்களர்கள் தமிழை படிக்கிறதுக்கு உடைய ஏற்பாடுகளை அவர் செய்து வரும். உண்மையிலே அது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. உண்மையிலே நாங்கள் மற்றவர்களுடைய மொழிகளை படிப்பதனால தான் அவருடைய கலாச்சாரங்களை மறைந்து கொள்ள முடியும், அவருடைய பண்புகளை மறைந்து கொள்ள முடியும். அது மிக முக்கியமானது. எந்த விதத்திலும் ஒரு மொழியை படிப்பதாலோ எந்த விதத்திலும் நாங்கள் எங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் பாதிக்கப்படுவதில்லை. எங்களுடைய இன்னும் மேலும் நாங்கள் கூடுதலான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்முடைய நாட்டிலே உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த சிங்களம் எங்களுக்கு தெரியாததால் நாங்கள் பல வேலை வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். அவை நாங்கள் இதை படிக்கிறதாலே நாங்கள் இந்த நாட்டினுடைய எந்த பகுதியிலும் வேலை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ அந்த வகையிலே இவ்வாறான கற்கைகள் மூலம் நீங்கள் இந்த ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தவும், ஒரு இனங்களுக்கு இடையிலே தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கும், மற்றது அந்த தொடர்பாடலின் மூலம் அவருடைய கலாச்சாரங்களை அறிவதற்கும்
ஒரு வித்தியாசமான நீங்கள் ஒரு வேறு அந்த மொழியை படிப்பதனாலே உங்களுடைய அந்த வித்தியாசமான கல்ச்சர்கள் வழிமுறைகளை ஏற்படுத்துவதற்கும் உங்களுடைய டெவலப்மெண்ட் கரியர் டெவலப்மெண்ட் அதை மேம்படுத்துவதற்கும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கும் இது மிக முக்கியமாக இந்த லாங்குவேஜ் தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே இதனை நீங்கள் படிப்பதனாலேயே உங்களுக்கு எந்த இடங்களிலும் நீங்கள் பிரயாணம் செய்வதற்கோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. கூடுதலான நீங்கள் மொழிகளை படுகிற பொழுதும் நீங்கள் எந்த மொழியிலும் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். எந்த மொழிகளை நாங்கள் கூடுதலாக படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். செல்வதற்கு உங்களுடைய ஆற்றலையும் அது நிச்சயமாக மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த மொழிகள் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றன. மற்றது உண்மையில முக்கியமாக இது உங்களுடைய அந்த ஒவ்வொருபட்ட மல்டி டிசிப்ளினரி அந்த மல்டி டாஸ்க் அந்த ஒவ்வொரு விதமான தேவைகளை ஏற்படுத்துவதற்குரிய திறனை உங்களுக்கு இந்த ஒரு மொழியை கற்பதனால் ஏற்படுகிறது. உங்களுடைய இந்த மொழிகளை கற்பதனாலே அந்த உங்களுடைய அந்த ஆராய்வதற்குரிய தகுதிகள் அனாலிசிஸ் ஸ்கில்லையும் கூட அதில் கூடுதலாக ஏற்படுகின்றது. உங்களுடைய உறுதி உங்களுடைய மொழிகளை கற்பதனால தான் எங்களுடைய உறுதியும் ஒரு கான்ஃபிடென்ஸை நாங்கள் உருவாக்கி கொள்வதற்கு இந்த மொழிகள் மிக முக்கியமானது இருக்கிறது. மற்றது உங்களால் மொழிகள் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு மற்றவர்களுடைய ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கிறது. அதாவது அந்த முக்கியமான போட்டித்தன்மையிலே ஒரு மிக முக்கியமான உங்களுக்கு அந்த திறமை ஒன்று ஏற்படுகின்றது. மற்றது நீங்கள் மற்றவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் மொழி தெரியாவிட்டால் மற்றவர்களையோட சந்திப்பதையோ அல்லது மற்றவர்களை கலைப்பதையோ எங்களால் இயலாது. அவை ஒரு மொழியோடு தெரியுமாக இருந்தால் மற்ற மொழிகளை நாங்கள் படிப்பதனாலே எங்களுடைய கெப்பாசிட்டியை நாங்கள் கூட்டுகிறோம். மற்ற எங்களுடைய ஸ்கில்ஸையும் நாங்கள் வளர்த்து கொள்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இவ்வாறான பயிற்சிகள் மிக முக்கியமானது. நாங்கள் உண்மையில் எமது வடமாகாண மக்கள் சார்பாக நான் கௌரவ கரு ஜெயசூர்யா அவர்கள் இந்த ஃபவுண்டேஷனுடைய நிறுவனத்துடைய தலைவராக அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். இவ்வாறான ஒரு செய்யட்டு அது இலவசமாக இந்த கட்டுகள் நடைபெறுகின்றன. கிட்டத்தட்ட இந்த வருடம் கிட்டத்தட்ட 300 பேருக்கு நீங்கள் இந்த பயிற்சிகளை வழங்கியிருக்கிறீர்கள். இதில் இவ்வளவு காலம் 14,000க்கு மேற்பட்டவர்கள் அந்த பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இது மேலும் இந்த பயிற்சிகளை வழங்குவதற்கு இது உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொள்கிறோம். அந்த வகையில் மேலும் கூடுதலான மாணவர்கள் இந்த சூரிய ஃபவுண்டேஷனுடைய இந்த கற்கரையில் இணைந்து மேலும் பழைய மாணவர்கள் எங்களுடைய இதில் கற்று நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்பை பெறுவதற்குரிய தன்மையும் நீங்கள் எங்கேயும் சேவை ஆற்றலாம் என்ற ஒரு தன்மையும் ஒரு உறுதியை நீங்கள் பெறுவதற்கு இந்த மொழி கட்டாயம் அவசியமானது. அவை மொழியை கற்பதனாலே எங்களுடைய திறமைகளை உங்களுடைய உறுதியை மேம்படுத்தும். அந்த வகையில் இந்த நிறுவனத்துடைய இந்த சேவை அளப்பரியது. ஆகையால் இந்த நிறுவனத்தை இயக்கி அதை செய்கின்ற எங்கள் முன்னாள் சபாநாயகர் அவர்களுக்கு நாங்கள் எமது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதில் பயிற்சியை முடித்து வெளியேறிய மாணவர்களும் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் நல்ல வாழ்க்கும் சிறப்பாக வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.